சித்தார்த், அருமையான சித்தார்த் வாங்க. போன வருடம் அதுக்கு முந்தின வருடம்லாம் தம்பியுடைய சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது, இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அது ஒரு நாளும் நம்முடைய வாழ்விலே பொய்யாய் போகாது என்பதற்கு ஒரு உயிருள்ள சாட்சி. அருமையான தம்பியுடைய குடும்பம் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் கவனமாக கேட்போம். Hello. Our God is good and He's amazing all the time. Amen. இது என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சர்ச்சில் கம்ப்ளீட் பண்ணி நான் போன நியூ இயர் சர்வீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். God has been amazing all this time. அது சாட்சி இல்லை ஆக்சுவலாக. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், கர்த்தர் எப்படி என்னோடய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை கொண்டு செயல்பட்டு என்னை யூஎஸ் வரைக்கும் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக வச்சுருக்காரு, எப்படி பிஸ்னஸ்லலாம் என்னை பெருக பண்ணாருன்னு சொன்னேன். இந்த வருஷம் என்னென்னா, அவரோட வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இட் இஸ் அ ஸ்கின் கேர் கம்பெனி. நாளைக்கு லான்ச்சு. ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் லான்ச் பண்ணுறோம், பேன் இண்டியா. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போகிறதுக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ இது சாட்சி. இது எப்படி வந்துச்சுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது எல்லாருக்கும் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு டிப்பிக்கல் இந்தியன் பையன், முகத்துக்கு வந்து வெறுமனே சோப் மட்டும் போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிற ஆள். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, டே முகத்தை ரொம்ப கேர் பண்ணாமல் விட்டுருக்க, அங்கங்கே மீட்டிங்ஸ்லாம் போகிறப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்க, இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீரம்ட்டு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க ஃபேஸ்க்கு போடுறதுக்கு. நான் வந்து அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லாத ஆள். ஏன்னா நம்மளை எப்படி நம்ப வச்சிட்டாங்கன்னா, அழகாக இருக்கிறதே பாவங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஸோ நானும் அப்படி நினச்சிட்டு இருந்த ஆள் தான். பட் அவங்க கொடுத்துட்டாங்களேங்கிறக்காண்டி சரி ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு வரல, ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா, சீரம் ஏன் நீயே ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு அந்த ஃபீல்டுக்கும் எனக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை, பியூட்டி ஃபீல்டுக்கும் எனக்கும். ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தப்போ என்கிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் அவர் பேசின ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு தானியேலில் உள்ளது. 10 நாளுக்கு பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இது ஒரு வசனம். இந்த வசனத்தை கொடுத்தாரு. அப்போ எனக்கு வந்து வெளிப்பாடு என்னென்னா, நம்ம எல்லோரும் நம்மளோட சரீரத்தை குறித்து ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ ஃபிட்டாக இருக்கணும் அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற அழகான அம்சங்களை நம்மளும் பார்த்துக்கணுங்கிறக்காண்டி நான் என்னையே ஃபஸ்ட்டு கேர் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஏன்னா நம்மளை வந்துட்டு ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நம்மளே கேர் பண்ணிக்கிறது எல்லாமே தப்பான விஷயம்னு சொல்லி கொடுத்துட்டதுனால எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தோடனே நான் என்னையே நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தேன். பட் இன்னுமே வந்துட்டு நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா என்னங்கிறதுல டவுட்டாக தான் இருந்தேன். ஸோ அப்போ அவர் எனக்கு கொடுத்த இன்னொரு வார்த்தை என்னென்னா, சங்கீதம் 104:15, அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இதுலேயும் முகக்கலையுடைய எண்ணெய்ன்ட்டு வந்துட்டு அவர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மென்ஷன் பண்ணி சொன்னோடனே தான் ஓகே சீரம் தான் அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். பாஸ்டர் வார்த்தை வந்துட்டுலாம் தைரியமாக ஆரம்பி அப்படின்னாரு. ஸோ 1 இயர் ரிசர்ச் பண்ணி ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் எல்லா சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் பேசி ரிசர்ச் பண்ணி ஃபார்முலாலாம் ரெடி பண்ணி நாளைக்கு லான்ச் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்லாமல் சாட்சி மாதிரி இருக்கணுங்கிறக்காண்டி சொல்கிறேன். ஹோப் இட் வுட் பி கிரேட். ஸோ பாஸ்ட்ட இன்னொன்று கோட் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு, ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வரப்போ ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டர்ன்ட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்டதே வந்துட்டு கோட் எங்கள் மகனே அப்படின்னாரு. எனக்கு மனசில் தோன்றுறேன்னா, நான் கோட்டு போட்டு வந்துடுவேன். பிகாஸ் எனக்கு கோட்டு போடுற புதுசு இல்லை. நான் வேறு காலேஜ் மீட்டிங்ஸ்க்கெலாம் சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்போ இல்லை அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறப்போ கோட்டு போட்டு போகிற ஆள் தான். கோட்டு போட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் சர்ச்சில் வந்து நம்ம மட்டும் கோட்டு போட்டு வந்து யாருமே கோட்டு போட்டு வரலன்னா எல்லோரும் ஒரு மாதிரி வேடாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால மனசில் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சரி இன்றைக்கும் பாஸ்டர் கேட்டார் போட்டு வந்துடலான்ட்டு பார்த்தா இன்றைக்கும் காலையில் யோசிச்சுட்டே இருந்தேன், எல்லோரும் பார்ப்பாங்களே நம்ம மட்டும் கோட்டு போட்டு வந்தா அப்படின்ட்டு. பாஸ்டரே காலையில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்போ, மகனே சாட்சி சொல்லிடலாமா அப்படின்னாரு. அப்பாட க்ரீன் லைட் வந்துட்டு சாட்சி சொல்கிறவங்கிற பேரில் கோட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோட்டு போட்டு வந்துட்டேன். சரி, தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் நம்ம கிடச்சதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் கர்த்தருக்கு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் பிகாஸ் என்னோடய ஃபேமிலியை தாண்டி சொந்த மகனாக எனக்காண்டி எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஃபஸ்ட் ஆள் பாஸ்டர் தான். நான் பாஸ்டர்னு கூப்பிட்றேன். பட் ஐ எம் பிளெஸட் டு ஹேவ் ஹிம் ஆஸ் அ ஃபாதர். ஸோ தேங்க்யூ பாஸ்டர்.